அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாம். நிறைய பேர் பண்ணாக்கா படிச்சுட்டே இருக்கிறோம். படிக்கலாமா வேணாவான்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. இதுக்கு இடையில் பண்ணாக்கா படிக்கிறது பண்ணாக்கா ஒரு சிலருக்கு மறந்து போகுது. சார் என்னால் படிக்கிறேன் சார், நிறைய படிக்கிறேன், ஆனாலும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. சரியாக ஞாபகம் வச்சுட்டு இருந்தால் நான் இந்த முறை பண்ணாக்கா போஸ்டிங் வாங்கிட்டுருப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாக்கா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, படித்தது ஞாபகம் இல்லை அப்படின்ற காரணம். அப்போ படித்தது மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கணும்? அதுக்கு பண்ணாக்கா ஒரு சூப்பரான ஐடியா தான் பண்ணாக்கா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம படித்தது மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது 7 days மந்த்ரா. 7 days மந்த்ரா அப்படின்னு சொல்லுவோம். 7 நாள் மந்திரம். அது என்ன சார் 7 நாள் மந்திரம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்கா இன்றைக்கி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி பண்ணாக்கா சரியாக டேட் பண்ணாக்கா ஜூலை 17. அப்போ ஜூலை 17 படிக்கிறீங்க. இப்போ ஜூலை 17 படிக்கிறீங்கன்னா சரியாக 7வது நாள் என்றைக்கு வருது அப்படின்னாக்கா ஜூலை 23. சரிங்களா? அப்போது இன்றைக்கி படிக்கிற ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் சரி, அது 5 பக்கம் படித்தாலும் சரி, இல்லை 10 பக்கம் படித்தாலும் சரி, இல்லை 20 பக்கம் படித்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சரியாக 7வது நாள் ஒரு முறை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ ஏன் சார் 7வது நாள் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பிரெயினால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்குள்ளே நம்ம அதை ரீகால் பண்ணோம் அப்படின்னா அது பண்ணாக்கா திரும்பவும் பண்ணால் நமக்கு ஞாபகம் வரும். அப்போ 7 நாளைக்கு ஒரு முறை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணுமா சார் அப்படின்னா, நம்ம எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட் டைம் பண்ணாக்கா படிச்சிடுறீங்க. செகண்டு 23ஆந்தேதி ஃபஸ்ட்டு டைம் ரிவைஸ் பண்ணிடுறீங்க. அடுத்து 23ஆந்தேதிக்கு அடுத்து எப்போ வரும்? ஜூலை 29 வரும். சரிங்களா? அப்போ 29ஆந்தேதி 2வது முறை வரும். அப்போது ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, செகண்ட் டைம் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ஒரு முறை படிச்சிடுறீங்க, ஃபஸ்ட் டைம் 23ஆந்தேதி ரிவைஸ் பண்ணுறீங்க, அடுத்து 29ஆந்தேதி செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறீங்க. அப்போது இன்னும் ஒரு 2 முறை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது 4 முறை இந்த மாதிரி 7 நாள் கேப்பில் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு பண்ணாக்கா படித்த விஷயம் மறக்கவே மறக்காது. இப்போது நிறைய பேர் பண்ணாக்கா ஒரு டவுட் கேட்பாங்க, சார் இருக்கிறதே கொஞ்சமான நாள் சார், அதில் எப்படி சார் நான் 7 நாளைக்கு ஒரு முறை படிக்க முடியும்? என்னால் முழுசாக சிலபஸ் படிக்க முடியாது அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை. ஃபஸ்ட்டு ஒன். 2வது, நம்ம பண்ணாக்கா எவ்வளோ படிக்கிறோன்றது இம்பார்ட்டண்ட் இல்லை, படித்தது எவ்வளோ அளவுக்கு ஞாபகம் வச்சுட்ருக்குறது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்கா இந்த மாதிரி நீங்கள் 7 டேஸ்க்கு ஒரு முறை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் படிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட அளவுலேருந்து எத்தனை கொஷின் வந்தாலையும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா சரியாக விடையளிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம இதை ரிவிஷனே பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு பண்ணாக்கா 10 யூனிட்டு படிச்சுட்டு போய் உட்காந்திங்கனாலேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே தப்பு பண்ணிவிட்டு சார் இதை பண்ணாக்கா நான் ஜஸ்ட்டு கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாக்கா ஒரு 10 கொஷின் மிஸ்டேக் பண்ணுவீங்க இல்லையா, அந்த 10 கொஷின் மிஸ்டேக்ஸ் பண்ணாக்கா அவாய்ட் பண்ணிடுவீங்க. அந்த 10 கொஷின் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுனால என்ன சார் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பண்ணாக்கா வேலையில் ஜாயின் பண்ணிட முடியும். எப்படி சார் சொல்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. எத்தனை மார்க்கில் உங்களுடைய வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னா, அதிகபட்சம் பண்ணாக்கா இந்த 10 மார்க் உள்ளதாக இருக்கும். 1 மார்க்லேருந்து 10 மார்க் உள்ளதாக இருக்கும். அந்த 10 மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் ஜென்ரல் கேட்டகரியிலே வந்துட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம படிக்கிறது சரியான மெத்தடில் தான் படிக்கிறோமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அடுத்தது செகண்டு, இந்த 7 நாளைக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுறோமான்னு செக் பண்ணணும். சரிங்களா? இப்போது இன்னொன்று, இப்போ நீங்கள் டவுட்டு கொஷின் டைம் பத்துமான்னு ஒரு கொஷின் கேட்பீங்க இல்லையா, இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இன்றைக்கி நீங்கள் படிக்கும்போது பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு 5 hours ஆகிருக்கும் ஒரு கண்டென்ட் படிக்கிறதுக்கு. இதே நீங்கள் 7 days 7th டே ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகபட்சம் பண்ணாக்கா 3 hours இருந்தால் போதும்.
அடுத்து செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7th டே படிக்கும்போது உங்களுக்கு 1 hour இருந்தால் போதும். ஆனால் அடுத்து 4th டைம் படிக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் என்ன பண்ணலாம், ஒரு கிளான்ஸ் ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த டாபிக்ஸு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறதுக்கு அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகுமே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நிறைய டைம் ஆகாது. இருக்கிற டைமை வச்சுக்கிட்டு நம்மளால் சரியான டைமில் படித்தும் முடிக்க முடியும், ரிவைஸும் பண்ண முடியும். அதனால் இந்த 7 days மந்த்ரா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.